அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹாய் மை யூடியூப் ஃபேமிலி, எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி ரெசிபி வந்து பொட்டுக்கடலை சட்னிங்க. நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் செய்யலாம். வாங்க ரெசிபிக்குள்ளார போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல மீடியம் சைஸ் ஜார் எடுத்து 2 பல்லு பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. உரித்தது நல்லா கழுவி ஆட் பண்ணிக்கிட்டோம். அப்புறமா தேங்காய்ங்க, ஒரு மீடியம் சைஸ் தேங்காய் வந்து ஒரு பாதி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ண பின்னாடி ஃப்ரெஷ் ரெட் சில்லிஸ் வந்து 3 ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி காரம் எப்படின்னு ஆட் பண்ணிக்கலாம், கம்மி ஜாஸ்தி. அப்புறமா கறிவேப்பிலை 2 இலை போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், போதும் 2 இலை. அப்புறமா புளி ஒரு சிட்டிக்கு ஆட் பண்ணுங்கள். நல்லா கழுவி எல்லா இன்க்ரீடியன்ஸும் 1 by 1 ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா கொத்தமல்லி 1/2 கைப்பிடி ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், கொத்தமல்லி ஆட் பண்ண பின்னாடி பொட்டுக்கடலை 1/2 கப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், உப்பு வந்து சுவைக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா முதல்ல எப்போவுமே அரைக்கும் போதுங்க ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாகவே போட்டு அரைங்க. நல்லா வந்து பொட்டுக்கடலை அந்த சட்னி வந்து நல்லா அரைஞ்சிடும். அப்புறமா நல்லா வந்து நம்ம அரைச்சிக்கலாம். இப்போது பாருங்கள், நம்ம சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த சட்னி வந்து நீங்கள் கெட்டியாகவும் நம்ம சர்வ் பண்ணலாம், அப்படியே கூட தாளித்து கூட நம்ம சர்வ் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ தாளிக்க போகிற இந்த சட்னிக்கு ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜாரில் இருக்க இந்த லிக்விடும் நல்லா வாஷ் பண்ணி போட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், கெட்டியாக இருக்கணும்னா சட்னி நீங்கள் கெட்டியாகவே இருக்க விடுங்க. தண்ணி வேணும்னா கூட நீங்கள் தாராளமாக தண்ணி மாதிரி நம்ம சட்னிக்கு வந்து தண்ணி நிறையவே போட்டுக்கலாம். அப்புறமா ஒரு கடாய் எடுத்து அடுப்பு ஆன் பண்ணி 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க. கடுகு 1/2 டேபிள் ஸ்பூன் இல்லைன்னா 1/4 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா பொரிச்சிடுங்க. அப்புறமா கறிவேப்பிலை கொஞ்சம் போட்டு நல்லா கோல்டன் ஃப்ரையாக பொரிச்சிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், கறிவேப்பிலை வந்து கொஞ்சம் ப்ரௌனிஷாக இருக்கும்போது அந்த கறிவேப்பிலோட டேஸ்ட் நம்ம சட்னியோட சாப்பிடும்போது சூப்பராக இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் எப்போவுமே வந்து தாளிப்பு வந்துங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆற விட்டுடுவேன். ஆற விட்டுட்டு நீங்கள் சட்னியில் ஆட் பண்ணுங்க. பாருங்கள், சூப்பராக இந்த சட்னி வந்து சூப்பராக இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வந்து நீங்கள் எல்லாம் வந்து இந்த சட்னியில் வந்து இந்த தாளிப்பு வந்து எல்லாம் மிக்ஸ் பண்ணிடணும்.